அடுத்த 7 நாளைக்கு அப்புறமேட்டு ஐபிஎல் நடக்குமா இல்லையா, இல்லாட்டி செப்டம்பருக்கு அப்புறமேட்டு தள்ளி வைப்பாங்களா? விராட் கோலி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டெஸ்ட்லேருந்து ஓய்வு பெற போதான் வந்து அறிவிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஐபிஎல் என்ன கதி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். ஐபிஎல் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நடக்கிற நிலைமைகள் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 1 வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து ஒரு அறிவிப்புமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரம் இந்த ஆலோசனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த சீசன் வந்து அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இல்லை 1 வீக் மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீரர்கள் எல்லாமே வந்து அவங்க சொந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஜடேஜா கூட நம்ம பார்க்க முடிஞ்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் உர்வில் பட்டேலோட. இந்த மாதிரி அவங்க வீரர்கள்லாம் அவங்க நாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதில் தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1 டைம் போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நார்மலாக ஒரு குறுக்கு சந்தில் இருக்க ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்து ஹெல்த்தும் பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னா 1 மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. மீண்டும் அவங்க அப்ளை பண்ணி வரதுக்கெல்லாம் சான்சஸ் என்பது குறைவு. இல்லைப்பா ஃபாரின் பிளேயரே வேணாம், நம்ம இந்தியன் பிளேயரை வச்சு ஆடிக்கலாம் அப்படின்னா ஒரு சில டீம் மட்டும், ஒரு டீமுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அது எந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிக்கு மட்டும் ஃபாரின் பிளேயரே எங்களுக்கு வேணாம், நாங்கள் இந்தியன் பிளேயரை வச்சு ஆடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் மட்டும்தான் அவங்க டீமில் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். மற்ற எல்லா அணிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அணிகள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பிளேயர்ஸை மட்டும்தான் நம்பியே இருக்காங்க. அதனால் வந்து அது பாசிபிளே கிடையாது. அவங்க இல்லாமல் நடத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட அவைலபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு 1-2 பேர் டீமில் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லைப்பா டோட்டலாக எல்லாருமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரினா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் சேஃப்டி எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் வரலாமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுமே யோசிப்பாங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் பிசிசிஐ இவங்க வந்து கரெக்டாக அவங்கள்ட்டையுமே கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. மேபி 1 வீக் மட்டும் கொஞ்சம் இதாக இருங்க, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கம்யூனிகேட் கண்டிப்பாகவே பண்ணியிருப்பாங்க. இந்த 1 வீக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரி ரீஷெடியூல் பண்ணிவிட்டு அப்படியே டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தரம்சாலாவில் திரும்பி வச்சு திரும்பி எதுவும் பிரச்சனைகள் ஆகாமல் இருக்கு. டெல்லி அந்த சைடு ஃபுல்லாகவே எந்த மேட்சுக்கும் நடைபெறாமல் அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கட்டும், ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மிரட்டல் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சேஃப்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஷெட்யூல் இங்கே எப்படி பண்ண முடியும், ஒரே அவென்யூவில் வைக்க முடியுமா? ஏன்னா வந்து இப்போ 7 நாள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 10ஆம் தேதி ஆகுது. ஒரு 7 நாள் தள்ளணும் அப்படின்னா ஒரு 1 வீக் போச்சு அப்படின்னா ஒரு 10-15 தேதிகள் கிட்ட வருதுன்னு வச்சுப்போம். ஒரு 16ஆம் தேதியே வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஓரளவு ஓகே அப்படின்னா இவங்க ஐபிஎல் 25 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துலேயும் டேட் இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. ஷெடியூல் பிளான் பண்ணியிருந்தாங்க. 25 ஃபைனல் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அங்கிட்ட ஒரு 10 நாள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 5 to 7 நாள் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதை இப்போ இங்கிலாந்து டூர் போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஷெடியூலை மாற்றிட்டு வந்து முடிச்சிடலாம். இல்லைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு செலவுக்கு 2 செலவு அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லாமே அங்கே கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ளைட் செலவில் ஆரம்பித்து ஒரு டீமுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கோச்செலாம் ஆரம்பித்து வேலை செய்கிறவங்கள வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் 1-2 பேர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, எக்கச்சக்க பேர்கள் இருக்காங்க. வீரர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டீமில் வந்து 25 பேர் இருக்காங்க. நம்ம 11 பேர் தான் பார்க்கோம், சப்ஸ்டியூட்டோட சேர்த்து 12 பேர். மற்றபடி ஒரு டீமில் 25 பேர் இருக்காங்க. அப்படின்னா 10 டீமுக்கே 250 பேர் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஆரம்பித்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஃபாரின் கூட்டு போய் இந்த ஒரு எஞ்சிய போட்டிகளுக்காக பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கோவிட்டில் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிட் அப்போ இருக்கும்போது பாதி தான் முடிஞ்சிருந்துச்சு, பாதி அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பி பண்ணாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் டன், ஆல்மோஸ்ட் இன்னும் பிளே ஆஃப் வந்து யார் போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ஓரளவு உறுதிஜம் ஆயிடுச்சு. 3 டீம் வந்து எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில போட்டிகளுக்காக ஃபாரின் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஓரளவு சூழல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆரம்பிக்க தான் பார்ப்பாங்க. நான் முன்னாடி
முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதில் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, சேலரி அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து டிவி சேட்டலைட் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது வந்து அவங்களால முடியாத காரியம். எல்லாத்துக்கும் பணம் எல்லாம் புழங்குற ஒரு விஷயம். அதனால் வந்து டக்குன்னு வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கோவிட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்தாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த விஷயத்தை பண்ணாங்க. இப்போ ஆனால் நேஷன் தான் முக்கியம் அப்படின்றதுக்காண்டி இந்த 1 வீக் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரவே இல்லை. வெயிட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இது அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா நான் உடனடியாக உங்களுக்கு தகவல் நான் கொடுத்துருவேன். அதனால் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எதாவது அப்டேட் வருதா அப்படின்னு. எப்போதும் நம்ம மார்னிங்கே ஒரு வீடியோ, மதியம், சாயங்காலம் ப்ரெடிக்ஷன் வீடியோ இந்த மாதிரி தட்டி ஏற்றிட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கே கை உடஞ்ச மாதிரி கை நடுக்கமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி சாயங்காலம் மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். இப்போ மேட்ச் இல்லைங்கும் போது பார்த்திங்கன்னா ஓரளவு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேஷன் தான் முக்கியம் அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுமே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுங்க பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா விராட் கோலி விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போ தான் ஒரு இது அடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா சொன்னார். டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியை போட்டுவிட்டு போனார். இவர் பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காராம். அதாவது நான் வந்து டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் இப்போ ரொம்ப வேகமாக பரம்பிகிட்ருக்கு. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இது ரூமராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சந்தோஷம் தான். ரூமர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா T20 வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மா 2 பேருமே ஒன்றாவே வந்து ரிட்டையர்மெண்ட்டை இது பண்ணாங்க. பங்காளியே போயிட்டாப்புல நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து இது பண்ணிட்டாரு. ஃபிட்னஸ் இதை பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பராக விளையாடக்கூடியவங்க தான். ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணும்போது ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்டில் அவ்வளோ வந்து அவர் ஜொலிக்கலை. மற்றபடி ஒன் டேல அவரை அடித்த ஆளே கிடையாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் நல்லா பண்ணக்கூடியவர் தான். ஓடியே ரன் எடுத்துருவார் தலைவன். அப்படி இருக்கும்போது 27 வரைக்கும் இவங்க 2 பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இவர் டக்குன்னு ஒரு கேப்டன்ஷிப் மாறுது, பிளேயராக விளையாடணுமோ அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. இவர் வந்து இப்போ ரெக்வஸ்ட்டுமே பண்ணியிருக்காரு. இப்போ 1 டவுன் பிளேஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க போட்டிகள் இருந்துச்சு. ஓப்பனிங் ஸ்லாட்டாக ஆல்ரெடி நிறைய பேர் சீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1 டவுனுக்கு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கூட அதிகமாக சான்சஸ் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் இது உண்மையான தகவல் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. விராட் கோலி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கரை வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. கேப்டனாக இருந்தப்போ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. டீமுக்காக பார்த்தீங்கன்னா 6-4 அடித்து தான் வந்து ரன்னை தேர்த்திருமா, நான் ஓடியே தேர்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவர் டெஸ்ட்லேருந்து போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ன வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அவரோட சோசியல் மீடியா, அவரோட சைட்லேருந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து இந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. விராட் கோலியை பொறுத்தளவு உங்களை ரிட்டையர்மெண்ட் இப்படி சொல்கிறா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். IPL இந்த சூழலை நடத்தலாமா, நெக்ஸ்ட் வீக் போல நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான்களும் போயிட்டுருக்கு. இல்லை வந்து சவுத் சைடு, இந்த சைடு சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி விஷயம் இங்கே நடத்தலாமா, இல்லாட்டி ஃபாரின் கூட போகலாமா, அந்த மாதிரி உங்களோட சஜஷன் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.